எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெறைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த லாஸ்ட் 2 ஆர் 3 வீடியோஸ்ல. ஸோ நெறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த vlog. மார்னிங்கே சிவன்மலை போயிட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்மளோட க்ளீனிங் வாஷிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த செடிகளோட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நேரத்திலேயே வாஷிங் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டேங்க. என்னென்னா இந்த வெயில் டைமில் நம்ம வந்து இந்த மண்ணை எல்லாம் கொஞ்சம் பறித்து விடணும். அதாவது தொட்டியில் இருக்கிற மண் எல்லாத்தையும். ஏன்னா ஹீட் இறங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து செடிக்கு வந்து நல்லதில்லை, சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால அப்பப்போ நம்ம வந்து ஏதாவது குச்சியை வச்சு சுற்றி இருக்கிற மண்ணை எல்லாம் பறித்து இன்றைக்கி கொஞ்சம் உரம் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ உரம்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்கானிக்காலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே நான் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஆர்கானிக்காக நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியெல்லாம் முதல்ல செஞ்சிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டேன். ஸோ டிஏபி தாங்க வாங்கி அதுதான் ஒரு 4-5 போட்டோன்னா போதும். இதுவே நம்ம வந்து பூச்செடியோ இல்லை வீட்டுக்கு காய்கறியோ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிக்காக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கூட செய்யலாம். முதல்லலாம் அப்படி தான் காய்கறிகள்லாம் போட்டிருந்தேன். அந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணுவேன். பஞ்சகாவியமாகட்டும் இல்லை இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு மக்க வச்சு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். எப்போ நாங்கள் திருப்பூர் போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சோ அப்போவே காய்கறி செடிகளும் போயிடுச்சு, ஆர்கானிக் உரங்களும் போயிடுச்சுங்க. ஆனால் திருப்பூரும் போயிடுச்சு. ஏன்னா 2 மாதம்தான் திருப்பூரில் இருந்தோம். உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோ பார்த்திங்கன்னா அதில் கூட நான் சொல்லியிருக்கேன். எங்களால் போய் வேறு ஊரில் இருக்க முடியல எங்கள் வீட்டை விட்டுட்டு. ஸோ மறுபடியும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் குரோட்டன்ஸ் தான் வச்சேன். இனிமேல் ஏதாவது ஐடியா வந்துச்சு அப்படின்னா காய்கறி செடிகள்லாம் வைக்க போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ். ஹஸ்பண்ட்கிட்ட நிறைய ரகலை பண்ணால் தான் அதுக்கு ஓகே சொல்லுவார். ஏன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கே எதுக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிற அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னோடய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த குரோட்டன்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு பச்சை பசேல்னு வீட்டில் இருக்கட்டுமே, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்ல, நமக்கு வீடே தான் கதியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு இதை மட்டும் வச்சுருக்கேன். பார்க்கலாம், போக போக அப்படியே கேட்டு பார்ப்போம். ஓகேங்க, அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக சிரப் வந்து வீட்டிலையே ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு தான் ரோஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதாவது பேபி பிங்க்கில் இருக்கு இல்லையா, அந்த ரோஸும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இந்த நாட்டு ரோஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஊட்டி ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, பெருசு பெருசாக இருக்குமே, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 ரோஸில் எது வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஆர்கானிக்காக கிடச்சிச்சு அப்படின்ட்டு இதே வாங்கியாச்சு. ஸோ இதில் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த சீட்ஸு அந்த குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் 3-4 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பியும் குடிப்பாங்க. நம்மளும் நிம்மதியாக எத்தனை தடவை கேட்டாலும் ஆற்றி கொடுத்துக்கலாம். பாலும் இந்த ரோஸ் மில்க் சிரப்பும் இருந்தால் போதும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எதுக்குங்க இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு கம்முன்னு கடையில் போய் ஒரு ரோஸ் மில்க் சிரப் வாங்கினோமா, பால் ஆற்றி கொடுத்தோமா அப்படின்ட்டு கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவு அது வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ வீட்டில் ரெடி பண்ணுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எத்தனையோ வேலைகள் செஞ்சு மெனக்கெட்டு செய்கிறோம், யாருக்காகவாவது ஓடுறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கறதுல யோசிக்கவே கூடாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, வேலை சுறுசுறுப்பாக நடத்திடலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சி எடுக்கணும். அது கூட வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது ஹஸ்பண்ட்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. இதெல்லாம் யார் படுற கஷ்டம், தினமும் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையா.
நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வேலையை எப்போவும் செய்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும்னு இல்லையா. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் செஞ்சு பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் வீட்டில் தினமும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கும். சுறுசுறுப்பாகவும் நம்ம வீட்டில் இருக்கலாம். எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்டான வேலையாக வச்சுக்கணும். பிடிக்காத வேலையை போட்டு துணிக்கக்கூடாது. ஒவ்வொரு சாம்பார் பவுடரோ இல்லை மசாலா பவுடர் எதை அரைக்கிறோனாலும் இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, ஹெல்த் மிக்ஸ்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் தொக்கு வகைகள் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரிய வேலைன்னு நினச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக அது பேர்டனாக தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் நம்மளே நம்ம கையால் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட, ஒரு பிரியத்தோட, ஆர்வமாக களத்தில் இறங்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அந்தளவு ரெசிபியும் சூப்பராக வந்துடும். வீட்லேயும் கண்டிப்பாக பாராட்டும் கிடைக்கும். நமக்கும் எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட்டுட்டு இல்லாமல் ஜாலியாக டே போகுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் எல்லாத்தையும் வீட்லேயே ரெடி பண்ணி பாருங்கள். இதை யாரையும் நான் கம்பல் பண்ணலை. ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணவோ இல்லை வேலையில் போட்டு துணிக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ இப்போ கழுவி எடுத்த பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு ஒரு இதாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இது செகண்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பீட்ரூட்டை கட் பண்ணி அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. அதே மாதிரி அந்த ரோஸ் கழுவி எடுத்துட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் போட்டு அரைக்கணும். எந்தளவு முடியுமோ அந்தளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பனங்கல்கண்டு தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்து செய்யலாம். பனங்கல்கண்டு சேர்த்துறப்போ ரொம்ப நல்லதும் கூட, குளிர்ச்சியும் கூட. அதனால் பனங்கல்கண்டு 3/4 வாசி எடுத்துகிட்டு ஒரு சின்ன டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தர்றது ஒயிட் சுகர் தான் இல்லையா. அதனால் கொஞ்சமாக ஒரு 3/4 கப் பனங்கல்கண்டு எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஷார்ப்பான ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அந்த ஒயிட் சுகர்லேருந்து, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணியும் செய்யலாம், இல்லை பனங்கல்கண்டு மட்டும் ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி, அதாவது 1 கப் அளவு சுகருக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்து நான் பனங்கல்கண்டு ஆட் பண்ணுறதுனால அது கொதிச்சதையும் நான் வடிகட்டி மறுபடியும் சேர்த்து கிளற போகிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும். பனங்கல்கண்டு மட்டும் நீங்கள் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல் 1 ஸ்ட்ரிங் வேண்டாம், ஒரு ஹாஃப் 1 ஸ்ட்ரிங் வந்துச்சுனாலே போதும். ஆனால் ஒயிட் சுகராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வேணுங்க. ஸோ இது நல்லா அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் பெட்டல்ஸும் பீட்ரூட்டும் அதையும் சேர்த்துக்கலாம். அது இந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் லெமனும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொதி வரணுங்க. இந்த மாதிரி கொதி 3 தடவை வரணும். அதாவது இப்படி கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணி இந்த மாதிரி 3 தடவை கொதிக்க விட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரும் இல்லையா அந்த கெட்டியாக அந்த திப்பிகள்லாம், அது நல்லா ஜாம் மாதிரி ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ரோஸ் ஸ்மெல்லோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆறிடுச்சு. அதுக்குள்ளே ஆறிடுச்சா அப்படின்னா நான் இடையில சாப்பிட போயிட்டேன், அதையெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த திக்காக இருக்குது பாருங்கள், இதை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த குல்கந்து மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஜாமில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் உள்ளவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் அதிகமாக போயிடக்கூடாது. அதாவது 1 கப் சுகர் எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த ரோஸ் எதில் கழுவி எடுக்கிறோம் இல்லையா அதுலேயும் தண்ணி நிறைய வந்துடக்கூடாது. ஸோ அதை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் தான் இது பண்ணணும். ஏன்னா அந்த தண்ணியும் செய்கிறப்போ பாகுபதம் கரெக்டாக வராது. ஸோ இது ஆறட்டும் அப்படின்னு வச்சுட்டுவேன். ஏன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி அப்பப்போ குடிக்கணும். நம்ம வேலை செஞ்சுட்டே மறந்துடுவோம், அதுதான் நம்மளோட மிஸ்டேக்ஸே. அதனால்
தண்ணி குடிக்க வந்தாச்சு. அதை கூட இப்படி உட்காந்து டீ குடிக்கிற மாதிரியா குடிக்கணும் அப்படின்னா புக் படிச்சுட்டே மெல்ல குடிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வேலை செஞ்சுட்டு இடையில வந்து கொஞ்சமாவது உட்காரணும், ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் ரொம்ப ரேராக தான் உட்காருவேன். இந்த சம்மணம் போட்டு உட்காரணும், சம்மணம் போட்டு உட்கார்றது ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் அப்படியே கால் நீட்டிருங்க. இதுலையே பாருங்கள் அப்படி தான் வரும். புக் ரீட் பண்ண நம்மளையே மறந்து அப்படியே கால் நீட்டிரும். வயசாகுதுல்ல அதனால். ஸோ புக் ரீட் பண்ணுறது எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய புக்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், உங்கள் லைஃப் மேலேயும் சரி உங்கள் மேலேயும் சரி. ஸோ அதனால் கண்டிப்பாக லேடிஸ் வந்து புக் ரீட் பண்ணுறதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நானும் எப்பவும் போல் ரீட் பண்ணியாச்சு, முடிச்சுட்டு இனி பார்த்திங்கன்னா அது ஆறி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து டக்குன்னு பால் கூட இது ஒரு 4 ஸ்பூன். இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவு வந்து சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாகவும் நல்லா ஸ்வீட்டாகவும் வேணும் அப்படின்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணி ஆற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இது பால் காய வச்சு தான் செய்யணும், கொதிக்க தான் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நல்லா சில்லுன்னு பால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலையே எடுத்து அப்படியே இதையும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படியே ஆற்றி கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நான் ரெடி பண்ணியாச்சு. சம்மர் ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை கொண்டு போய் வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இன்றைக்கி தம்பிக்கு ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளும் சுறுசுறுப்பாக இருப்போம். இதுவே விட்டுட்டு நீங்கள் போய் ஐயோ நம்மளால் முடியலன்னு உட்காந்து பாருங்கள், இருக்க இன்னும் நம்ம டவுன் ஆகிடுவோம். அதனால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிக்கணும், சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்களே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தாங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது தான். ஆனால் நம்ம நம்ம குழந்தைங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அவங்க தானே நம்மளோட லைஃபு. ஸோ அவங்களுக்காக நம்ம வீட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும், ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி பாருங்கள். தன்னை போல் எதுவாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? வளன்னு பேசிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுட்டேன். ரோஸ் மில்க் சிரப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு கிடையாது, அது வந்து ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு தொளிச்சு வச்சுருந்தேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக. ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் அரைச்சி எடுத்தாச்சு, அதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க எப்படி பேஸ்ட் அரைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு, பாத்திரத்தையும் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இதை வேஸ்ட்டை கொண்டு போய் டிச்சில் வெளியே ஊற்றிட்டு வந்துட்டா தான் எனக்கு வந்து கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடித்த மாதிரி. ஸோ அதையும் முடிச்சாச்சுங்க. இனி வந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சிருந்தாலும் சாரி, எப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.